அதில் தீவிர விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இந்த விசாரணையில் முதல் கட்டமாக போலீஸார் சொல்கிறது இது வந்து பணத்துக்காக ஏற்பட்ட கொலையாக இருக்கக்கூடும் என்ற கோணத்தில் முதல் கட்ட விசாரணை இருந்தது. என்ன காரணம்னு கேட்டோம்னா, அவர்களுடைய வீடு ஃபுல்லாக சூறையாடப்பட்டிருக்கு, பீரோ உடைக்கப்பட்டிருக்கு, அலமேலமல் அணிந்திருந்த நகை காணாமல் போயிருக்கு. இந்த 3ஐயும் வச்சு பார்க்கும்போது இது ஒரு வேளை நகைக்காகவோ பணத்துக்காகவோ செய்த கொலையாக இருக்கக்கூடும் என்று போலீஸார் முதற்கட்ட விசாரணை தொடங்கினாங்க. ஆனால் வெறும் ஒரு 8 சவரன் நகைக்காக 3 கொலை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவாக இருக்குது. அது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அப்படிங்கிற வகையிலும் முன்விரோதம் காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற கோணத்திலும் அடுத்தடுத்த கட்ட விசாரணை நகர்வுகள் இருக்குது. அப்போ முன்விரோதம் யார் யாருக்கெல்லாம் இருந்திருக்கு, அந்த 3 விதத்தில் தெய்வசிகாமணிக்கும் மற்றும் அவருடைய மகன் செந்தில்குமார் வகையில் ஏதாவது முன்விரோதம் இருந்துள்ளதா